ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து வெஜ் குருமா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாமா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 2 கேரட், கொஞ்சம் பீன்ஸ், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகா. நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கல, பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்க்கல. நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் வெங்காயம், வரமிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து ஆனியன் வந்து நல்லா வணக்க போகிறோம். பிரியாணிக்கு எப்படி ஆனியன் வணக்குவோம் அந்த மாதிரி தான் நல்லா வணக்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, இது கூட வந்து நான் 3 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து காமிக்க நான் மறந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வெங்காயம் வணங்கிருச்சு. வெங்காயம் வணந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி வந்து நல்லா வணங்கணும், அதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருந்தனால உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்குது. நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருந்தேன். அண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வணக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் லேசாக சுருண்டும். சுருண்டதுக்கப்புறம் இது வேகிற அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ வந்து குக்கரில் 2 விசில் விட போகிறோம். ஏன்னா தம்பி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து 2 விசில் விடுறேன். இல்லைன்னா ஒரு விசிலே வந்து போதுமானதாக இருக்கும். கேரட் பீன்ஸ் வந்து நல்லா வேக வச்சது வந்து வெயிட் இறங்கி நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அதை கொதிக்க விட போகிறோம். கொதிச்சுட்டு இருக்கும்போது இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து இந்த தேங்காயும் நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்ச நேரம் ஆகும்போது நல்லா கொதிச்சு அந்த தேங்காய் பாலும் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை ஆட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கொதிக்கும்போது மறுபடியும் பபிள்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதி வரும். கொதி வரும்போது வந்து கொத்தமல்லி தலையை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக மேலே தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் குருமா ரெடி. இது வந்து கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெஜ் குருமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.